ஹalleluya praise the lord. அவங்க கிரேஸ் டேனியல் பாருங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த நாள். இந்த நாளில் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டியது முக்கியம். சரியா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். முடிச்சிடலாமா? அப்போ இப்போ நான் பேசினது தான் என்ன பண்ணுறாங்க, எல்லா செர்மன்லையும் முடிச்சோன்னே சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இந்த வாசனை எங்கே வருது? சங்கீதம் 103. அப்போ 1-2 வசனங்களில் மட்டும்தான் இது இருக்குது. அப்போ அந்த பின்வரும் வசனங்களை நம்ம வீட்டில் போய் பார்க்குறது கிடையாது. அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 103 ஃபஸ்ட்டு 1-2 வசனம் நம்ம பேசின வசனத்தை சொல்லுது. அடுத்த வசனம் பாருங்கள், கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. என்ன உபகாரம் அவர் செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது புகழாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழியை மோசேக்கும் தமது கிரியை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார். சொல்றாரு, கர்த்தரை பற்றி நம்மளுக்கு ஒரு பிக்சர் இருக்குல்ல, அந்த பிக்சரே இந்த இடத்துல மாறுது. நம்ம அன்னைக்கு கேட்ட செர்மன் பூரா நம்மளுக்கு அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாதன்னு இருக்கு. முடிக்கும்போது ஆத்மாவிலே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் அந்த காரியத்துக்கு அப்புறம் சொல்கிறாரு, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை என்ன பண்ணுறாரா? அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஆத்துமாவுக்கான ஒரு ரட்சிப்பை அடுத்த சில வசனங்களை நம்ம பார்க்குறோம். இது அநேகர் இன்னைக்கு என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதே கிடையாது. என் ஆத்துமாவே அப்படின்னோடனே வீட்டுக்கு போயிடுறது. ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு காரியத்தை முடிச்சுட்டு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது தான் அடுத்தது தான் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணி அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலையும் முடிய சூட்டுறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவரை குறித்து அவரை குறித்து, அவர் கேரக்டரை குறித்து தாவீது சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கோம், கேட்ட பிரசங்கம் பூரா அடிப்பார், உதப்பார், நீ அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு கேட்டிருக்கோம்ல. ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா உள்ளவர்? 8ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், எப்போதும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அன்னைக்கு கேட்ட செர்மன் பூரா என்ன ஆகிடும்? இந்த ஒரே வசனத்தில் சொல்லியே முடிஞ்சிடும். நீ அப்படி பண்ணிடுவார், இப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், அப்படி இப்படின்னு நம்மளுக்கு ஒரு மனநிலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த மனநிலையை அதுக்கப்புறம் ஆண்டவர் எப்படி உள்ளவர்? சாந்தம், நீடிய பொறுமை, கிருபை. புதுசாக இருக்குதா கேட்கும்போது? கர்த்தர் உங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்குறதுக்கு இப்படி தான் ஆரம்பம் பண்ணுறார். சொல்கிறாரு, நான் ஒரு காலமும் அதை குறித்து நினைக்கிறதே கிடையாது, கடிந்து கொள்வது கிடையாது. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறதுக்கு இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரை குறித்ததான தவறான ஒரு பிம்பத்தில் இருந்துக்கிட்டே உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ இந்த கிருபை, இந்த இரக்கம், இந்த அக்கிரமத்தை மன்னிக்கிறது, நோய்களை குணமாக்குறது, பிராணனை அழிவுக்கு தப்புறது, ஸோ இதெல்லாம் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. நான் இந்த சங்கீதத்தை படிக்கும்போது கர்த்தரை குறித்து எனக்கு இருந்த ஒரு பிக்சரே மாறிடுச்சு. கர்த்தர்னு சொல்கிறத விட எங்கள் அப்பான்னு சொல்லலாம். அப்போ அப்பாவை குறித்து இன்றைக்கி இருக்கிற பிக்சர் உங்களுக்கு மாறணும். அதை தான் தாவீது இங்கே படம் போட்டு காட்டுறார். அப்போ இந்த காரியம்லாம் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாருன்றதை தாவீது தெரிந்து கொண்டான். அதனால தான் கர்த்தர் சொன்னார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லி. அப்போ தேவனை குறித்ததான ஒரு பிக்சரை உங்கள் இருதயத்திலேருந்து மாற்றுங்க. தகப்பன் ஸ்தானத்தில் அவரை வச்சு பாருங்கள். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இது முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாங்கன்னு பாருங்களேன். இந்த வசனத்தை முடிக்கும்போது நீங்கள் 12ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா தெரியும். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கிட்டாருன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுடைய பாவம் உங்களை விட்டு விலகி போயிட்டுருன்னு சொல்கிறாரு. ஆனால் பாவம் உங்களை நெருக்குகிறதா இன்றைக்கி பிரசங்கங்கள் அதிகமாக கேட்குறீங்க. அதான் நெருக்கிற பாவத்தை தள்ளி விட்டு ஓடுறேன் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளோ தூரமோ. இது பழைய ஏற்பாட்டிலேருந்து வாசிச்சுட்டு இருக்கேன், புதிய ஏற்பாட்டில் வாசிக்கல. நான் பழைய ஏற்பாட்டில் தாவீது சொன்ன வார்த்தையை வாசிச்சுட்டு இருக்கேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ
அவ்வளவு தூரமாக என்ன பண்ணிட்டார் அவர், நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். எப்படி அவருக்கு ஒர்க் பண்ணார் பாருங்க. 13வது வசனத்தில், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. அல்லேலூயா. நான் சொன்னேன்ல, அப்பாவை குறித்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் பிக்சர். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆனால் இன்னைக்கு சபை என்ன சொல்லிடுச்சு, கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும். எதுக்கு பயப்படணும்? கர்த்தர் உன்னை அடிச்சிருவாருன்றதுக்கு பயப்படுறதில்ல, அவர் தகப்பனுக்கு, அவர் அந்த தகப்பனுக்கு நாம் ஒரு ஹானர் பண்ணுறோம்ல. பயங்கிறத இப்படி எடுத்துக்கணும். எப்படி இப்போ எனக்கு சாரை பார்த்தீங்கன்னா 5ஆம் கிளாஸில் பார்த்த வாத்தியாரை வணக்கம்னு சொல்லுவேன், ஆனால் போனதுக்கப்புறம் அவரை திட்டுவேன். அதுவே கல்யாணம் ஆகி பிள்ளைங்களோட நான் போகும்போது அதே வாத்தியாரை பார்த்தா நான் என்ன பண்ணுவேன், சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எனக்கு இருந்தது பயம், மரியாதை கிடையாது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம், ஆண்டவரை தகப்பனாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பயம் இருக்காது, மரியாதை உண்டாகும். அந்த மரியாதையினுடைய வெளிப்பாடு தான் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு. ஸோ அந்த கனெக்ஷனில் இந்த சங்கீதம் தாவீதோடு கூட ஆண்டவர் எப்படி ஒரு தகப்பனை போல இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பயத்தை குறித்தே ஒரு வெளிப்பாடை வச்சுக்கிட்டோம். பயங்கிறது ஆக்சுவலாக என்னென்னா, அதாவது எப்படின்னு கேட்டால், எங்கள் அப்பா வர்றாரு நான் எந்திரிச்சு நிற்கிறேன்னா அதுக்கு பேர் பயம் கிடையாது, இட்ஸ் மரியாதை. அப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்றது என்னென்னா, கிருபை நிமித்தமாக அவருடைய பிள்ளைங்கிற அந்த ஒரு ஹானர். ஒரு ஒரு நடந்து வராரு ராஜா அப்படின்னா, அவங்க பிள்ளையாக இருந்தாலும் இளவரசன் இளவரசியாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வரும்போது எழுந்து நிற்பாங்க. அதுக்கு பேர் பயம் கிடையாது, அதுக்கு பேர் ஹானர். அப்போ ஆண்டவர் பாருங்கள், இரக்கம், ஒருக்கம், தயவு, நீடிய சாந்தம், பொறுவை, பாவத்தை மன்னிக்கிறவர், எல்லாமே பாருங்கள் அவரை பற்றி அப்படியே சூப்பராக ஒரு போர்ட்ரேட் பண்ணி அப்படியே அழகாக நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆண்டவரை அடிக்கிறவராகவும் நம்மளை ஒரு தவறான ஒரு அபியூஸ் பண்ணுற ஒரு கேரக்டராக நம்ம பார்த்ததுனால தான் இன்ன வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அந்த கிருபையை டேஸ்ட் பண்ண முடியல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்கிற ஒரு திட்டம் என்னென்னா, அவரை தகப்பனாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தகப்பனாக பாருங்கள், அவர் பாருங்கள் எவ்வளோ அந்த கேரக்டர். நீங்கள் வீட்டில் உட்காந்து தனியாக உங்கள் அறையில் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, தகப்பனை குறித்து ஒரு தவறான பிக்சர் இருந்துச்சுன்னா இந்த சங்கீதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள். ஆண்டவரை குறித்து இயேசு பாருங்கள் எவ்வளோ நல்லவர் என்று சொல்லி நம்மளுக்கு தெரியும். அவர் எப்படி தகப்பனா நம்மளுக்கு கிரியை செய்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக முடிக்கிறேன். 20, 21, 22. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களை அவர்களை ஸ்தோத்திரியுங்கள். ஃபஸ்ட்டு தூதர்கள். அடுத்து பிரியமானதை, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவருடைய பணிவுரைக்காரராக இருக்கிற சர்வ சேனைகளை அவர்களை ஸ்தோத்திரியுங்கள். சர்வ சேனை. 3வது, கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்தில் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். அப்போ இந்த 3ம் உங்களுக்காக ஒர்க் பண்ணோம். இந்த 3ஐயும் உங்களுக்காக ஒர்க் பண்ண வச்ச உங்கள் அப்பாவை ஸ்தோத்திரிங்கன்னு சொல்லி முடிக்கிறது தான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. அப்போ ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு என்ன, உங்கள் அப்பா உங்களுக்காக செஞ்சு வச்சிருக்கிற சகல உபகாரணங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு செர்மன் தான் இந்த சங்கீதம். அல்லேலூயா. தாவீதுக்கு செய்த சகலவித காரியத்திற்காக அவன் ஆண்டவர் என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறான். ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களையும் கர்த்தர் அப்படி தான் பார்க்குறார். அல்லேலூயா. ஒரு ப்ரேயர் பண்ணுவோமா? அப்பா, இந்த வார்த்தையை கேட்கும் போதே எங்கள் இருதயத்தில் எங்களுக்காக ஒரு அப்பா இருக்கிறாரு, எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சது எங்களுக்காக, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபையை இன்னும் பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரே தகப்பனோடு கூட இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையில் வைங்கப்பா. ஆண்டவரே இதுவரைக்கும் நாங்கள் ஓடி போய் களைத்து போயிருக்கிறோம். உம்மோடு கூட ஒரு தகப்பனை அப்படியே ஒரு ஹக் பண்ணிக்கிட்டு ஓடுற ஒரு லைஃப், ஒரு சமாதானத்தின் வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் வரட்டும். எங்கள் ஆத்மா உம்மை ஸ்தோத்தரிக்கிறது. கர்த்தர் என்னென்றைக்கும் துதிக்கப்படத்தக்கவரும் பயப்படத்தக்கவரும், அதாவது ஹானர் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு நபராக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தகப்பனை உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் தகப்பனாய் ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனாய் நீர் கிரியை செய்து வருகிறீர் என்பதை அவருடைய இருதயங்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசு மூலம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.